நான் திரு கல்யாண சுந்தரத்திட்டேருந்து தொடங்குறேன். ஏன்னா விமர்சனங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன சிக்கல், ஒரு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அல்லது நாட்டினுடைய பிரதமர் அப்படிங்கிறது பல நாடுகளுக்கும் செல்வதுங்கிறது இயல்பானது. கடந்த காலங்களிலும் இது நடந்திருக்கிறது. முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஏதாவது குறை காண்கிறீர்களா, அல்லது அதை ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு அவலங்களை மாற்றுவதற்கு அல்லது டைவர்ட் பண்ணுறதுக்கான, திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சின்னு கடந்து போயிட முடியுமா? எல்லாருக்கும் வணக்கங்க. அதாவது நாங்க இப்ப என்ன இதுல சொல்ற விஷயம்னா, இவர் அநேகமாக ஸ்டாலின் அவர்கள் இதுல முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இது 4வது முறையாக வெளிநாட்டுக்கு பயணிக்கிறார். இப்ப இந்த முதல் முறை இவர் வெளிநாட்டு பயணம் செய்து நாங்கள் முதலீடுகளை ஈர்க்கிறோம் என்று போன நாள் இருக்கு இல்லைங்களா, துபாய் பயணம் செய்தார் இல்லைங்களா, அப்பிருந்தே 2 வகையான விமர்சனங்களை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். ஒண்ணு, இந்த பயணங்கள் ஒரு குடும்ப சுற்றுலா போல நடத்தப்படுகிறது என்கிற பிரதானமான குற்றச்சாட்டை நாங்கள் அப்ப வச்சோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எந்த விதமான கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியும் இல்லாத முதலமைச்சர் அவர்களினுடைய மருமகன் யார் முதலீட்டாளர்கள் என்று இவர்களால் சொல்லப்படுகிறதோ அவரை முதலமைச்சர் போவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே போய் சந்தித்த படங்கள் வெளியானது. எனவே இது என்ன, அவர் என்ன அமெரிக்க பயணத்துல அப்படி ஏதாவது நீங்க சுட்டிக்காட்டும் வகையிலான நபர்கள் அல்லது வேறு யாராவது இருக்காங்களா? அவருடைய முதலமைச்சரோடு அவருடைய மனைவி சொல்றாங்க, வேறு யாராவது அப்படி நீங்க குறிப்பிட்டு விமர்சிக்கிற அளவுக்கு இருக்கா? அதான் இப்ப நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இப்ப நான் முதல் முறையில இப்படி ஒரு விமர்சனத்தை வச்சோம். இந்த விமர்சனத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் திமுக எந்த விதமான பதிலையும் சொல்லல. ஆளுகிற எதுக்காக போனாரு தெரியாது. நான் அப்ப அதை தொடர்ச்சியாக இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வச்சோம்னா, இவர்கள் முதலீட்டை ஈர்ப்பதற்காக போகவில்லை, மாறாக இவர்கள் முதலீட்டை செய்வதற்காக போகிறார்கள், இவர்கள் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குகிற வேலையை செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு பரவலாக தமிழ்நாடு முழுவதும் வந்தது. நாங்களும் அன்றைக்கு வைத்தோம். அதுக்கு காரணம் குடும்ப உறுப்பினர்களுடைய இன்வால்வ். பரவலாக இருக்கிறத விட்டுருங்க, அதிமுக அப்படியான விமர்சனத்தை, குற்றச்சாட்டை வைக்கிறதா? மக்களை வச்சாங்க, நாங்களும் வச்சோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குற்றச்சாட்டை வைத்தோம். நீங்க ஆட்சி பொறுப்பு உங்ககிட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் நீங்க பேசுவீங்கன்றதுனாலதான் உங்கள்கிட்ட அதை கேட்குறேன். பரவலாக இப்போ சமூக வலைத்தளங்களில் பல விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லும்போது அதுக்கு ஒரு கூடுதலான கவனம் உண்டு. ஏன்னா ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒருவர் அப்படிங்கும்போது அந்த கேள்வி உங்ககிட்ட ஒரு கவனிக்கதா இருக்கும். ஏன்னா இப்போ அதற்கு ஒரு முதலமைச்சர் தலைமையில போகணுமா? நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கிறதாக வச்சுட்டா கூட முதல் சுற்று எனக்கு கொஞ்சம் கொடுங்க விஷயங்கள் மட்டும். அதாவது ஒண்ணு, இந்த குற்றச்சாட்டை பிரதானமாக வைத்தோம். ஆதாரங்கள் என்பதல்ல, அதை தாண்டி சந்தேகத்திற்கு இடமான வகையிலே இந்த நடவடிக்கைகள் இருக்கிறது என்றாலும் ஒரு எதிர்க்கட்சி குற்றச்சாட்டை வைக்கலாம். அவருடைய மருமகனும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் அன்றைக்கு போயிருந்தது சந்தேகத்திற்கு இடமானது என்பதால் இந்த குற்றச்சாட்டை வலிமையாகவே நாங்கள் வைக்கிறோம். 2வது, என்ன வகையான முதலீடுகளை நீங்கள் ஈர்த்து வந்தீர்கள் என்கிற கேள்வியை வைத்தோம். இந்த கேள்வி இங்கே மட்டும் வைக்கவில்லை, சட்டமன்றத்திற்குள்ளும் வைத்தோம். நீங்கள் தொடர்ச்சியான வெளிநாட்டு பயணம் என்று சொல்லிக் கொண்டு போகிறீர்களே, இது குறித்தான வெள்ளை அறிக்கை ஒன்றை கொடுங்கள் என்கிற கேள்வியை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது குறித்து பேசுவதற்கு அவர்கள் தயாராகவில்லை. நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய அறிக்கையில சொல்லுகிற செய்தி என்னவென்றால், இங்கே இருக்கிற அவலங்கள், அதாவது இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் சில நிறுவனங்களுக்கு போய்விட்டு அங்கே இருந்தவர் சொல்லுகிறார், இவர்களோடு நான் ஒப்பந்தம் போட்டிருக்கிறேன், இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வரப்போகிறது என்று. ஒன்று, இதற்கு முன்னால் நீங்கள் போனதிலே எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்கினீர்கள் என்பதை சொல்லவில்லை. 2வது, இன்றைக்கும் தமிழ்நாட்டிற்குள்ளே இருக்கிற தொழிலாளர்களினுடைய நிலை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ஒரு மாதத்திற்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட், தமிழ்நாட்டினுடைய அரசு இந்த பென்ஷன் கொடுக்க மறுக்கிறது, அது குறித்தான மறுபடியும் அப்பீலுக்கு நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிறது என்று சொல்லி அரசுக்கு ஃபைன் போட்ட அபராதம் விதித்த காட்சிகளை எல்லாம் கூட நாம் பார்த்தோம். அதே மாதிரி இவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது, தேர்தல் பிரச்சாரம் செய்கிற போது, இந்த ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்களை எல்லாம் நான் வந்தவுடன் நிரந்தரமாக்குவேன் என்று சொல்லி அந்த ஊழியர்கள் இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருப்பதும் குண்டுக்கட்டாக தூக்கி அவர்கள் அடைக்கப்படுவதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல போக்குவரத்து தொழிலாளர்கள், அவர்கள் உரிமையை கேட்டு போராடிய, அதாவது ஸ்டாலின் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை கேட்டு அவர்கள் போராடினார்கள். அவர்களுக்கு நேர்ந்த நிலையை பார்த்தோம். இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே ஏற்கனவே இருக்கிற தொழிலாளர்களை வதைத்துக் கொண்டிருக்கிற இந்த அரசு தொழில் முனைவோர்களுக்காக சரியாக இருந்ததா? 3 முறை மின்சார கட்டணத்தை ஏற்றியதன் மூலமாக தமிழ்நாட்டிலே தொழில் தொடங்குவதற்கே எல்லாரும் அச்சப்படுகிற நிலையை இவர்கள் உருவாக்கிவிட்ட பிறகு இந்த யதார்த்தத்தை மறைப்பதற்கு, இந்த களச்சூழலை மறைப்பதற்கு வழக்கம் போல இவர்கள் விளம்பரங்களை வைத்து இந்த வேடிக்கை காட்டுகிறார்கள் என்பதுதான் நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. அது ஒரு உங்க விமர்சனம் குற்றச்சாட்டாக அது இருக்கலாம். ஒரு எதிர்க்கட்சிக்கு அந்த உரிமை இருக்கு.
ஆனா அடிப்படையில புதிய நிறுவனங்கள் முதலீடுகளை கொண்டு வந்து ஒரு மாநிலத்துல முதலீடு செய்றாங்கன்னா அந்த மாநிலம் முதலீட்டுக்கான உகந்த மாநிலமா இருக்கும்னு தானே அதை பொருள் புரியணும். நீங்க அகில இந்திய அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷனலா இருக்கிற ஒரு கம்பெனிஸ்க்கு இப்போ கூகுள் மாதிரியான ஒரு நிறுவனம் 190 நாடுகளில் கிளைகளோட இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு தமிழ்நாடு தான் ஒரே டெஸ்டினேஷன் இல்லையே. அது தமிழ்நாடு உகந்ததா இருந்தா தானே அவங்க வரப்போறாங்க. அதுதான் உகந்ததா வச்சுட்டு நீங்க போய் பேசியிருந்தீங்கன்னா விமர்சனத்துக்கே வேலை இல்லை. நீங்களே சரியா தான் சொல்றீங்க. உகந்ததா நீங்க வைக்கலைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்னு, நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் போய் சைன் பண்றீங்க, நாங்க இந்த நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்கோங்க என்று பேசுகிறீங்க, அது குறித்தான வெள்ளை அறிக்கையை கொடுக்க பயப்படுறீங்க. அது வந்துச்சா, அந்த நிறுவனம் எவ்வளவு இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, எவ்வளவு. இப்ப நாங்க வந்து 2020 மாநாடு நடத்திய போது எங்கள் பொதுச் செயலாளருடைய அறிக்கை இருக்கிறது. இப்ப நீங்க அனுமதிச்சீங்கன்னா படிப்ப ஒரு பெரிய நீண்ட அறிக்கை. 27 விழுக்காடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள் ஒரே ஆண்டிலே நிறைவேற்றப்பட்டதற்கான அறிக்கை இருக்கிறது. இப்படி இவர்கள் ஏதாவது ஒன்றை கொடுக்கிறார்களான இல்ல. ரெண்டாவது, நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன். இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தொழில் தொடங்குவதற்கு, உள்நாட்டிலே இருக்கிறவர்கள் தொழில் தொடங்குவதற்கான சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்த போது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருந்த போது எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய இன்றைய பொதுச் செயலாளர், அவர்தான் அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தார். எனவே அது குறித்தான தொழில் தொடங்குவதற்கான சிக்கல்கள் வருகிற போது உடனடியாக அது மாதந்தோறும் அது பரிசீலிக்கப்பட்டு தொழில்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. பல்வேறு நிறுவனங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே பொறுப்பேற்ற பிறகு அவர் அந்த பொறுப்பில் இருந்து விலகி அதை அன்றைக்கு இருந்த தொழில்துறை அமைச்சரிடம் கொடுத்து விட்டார். அது இப்பொழுது தொடர்கிறது. அதனுடைய விளைவு என்னவென்றால், அதுவும் ஒரு சாதாரண மினிஸ்ட்ரிக்குள்ள வர்ற ஒரு சாதாரண ப்ராசஸாக மாறி போய்விட்டதனுடைய விளைவு. அந்த இடத்திலேயே தன்னுடைய பொறுப்பான அந்த விஷயத்தையே விட்டு கொடுத்து விட்டு வந்தவர் இன்றைக்கு வெளிநாட்டிற்கு நான் போனால் தான் முதலீட்டை ஈர்க்க முடியும் என்று பேசுவது நேரடி முரணாக இருக்கிறதா இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் இங்கே இருக்கிற வேலையே செய்ய தவறிவிட்டவர்கள் வெளிநாட்டிலே போய் நான் முதலீட்டை ஈர்த்து விட்டேன் என்று பேசுவதில் ஏற்படுவதில்லை. மாறாக நீங்கள் இப்பொழுது கேட்பதை போல அந்த கம்பெனிக்கு போனார், இந்த கம்பெனிக்கு போனார், மகிழ்ச்சி. அது யாராவது, அதை நாங்கள் மறுக்கல. அதையே வந்து வரக்கூடாதுன்னு யாராவது சொல்ல போறாங்களா? அப்படி இல்லை. ஆனால் வருவதற்கான சூழலே இல்லை. நீங்கள் நடத்துவது நாடகம் என்று குற்றம் சாட்டுகிறோம். ஓகே, நீங்க ஒரு முக்கியமான அம்சம் சொல்றீங்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்கான ஒரு தலைமை பொறுப்பை முதலமைச்சர் இருந்தாரு, இப்ப அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அது ராஜீவ்காந்திக்கு நம்ம முன்வைக்கலாம். ஆனால் இன்னொரு அம்சம் இருக்கு. சான் பிரான்சிஸ்கோக்கு போகக்கூடியவர் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களுடைய அந்த நிறுவனங்களுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்திக்கிறார். அது சிஓவா இருக்கலாம், சிடிஓவா இருக்கலாம், அல்லது அந்த நிறுவனங்களில் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் மட்டத்தில் செல்லும் போது ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும்ல, நம்பிக்கை இன்னும் கூடுதலாகத்தானே வரும். அந்த முயற்சியில் தானே முதலமைச்சர் நேரடியாக போகிறார். நீங்க எங்க மாநிலத்துக்கு வாங்கன்னு ஒரு முதலமைச்சர் அழைக்கும் போது அந்த நிறுவனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்க மிடில்மேன் யாரும் இல்லை, ஈஸியாக நம்ம போய் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு தானே பார்ப்பாங்க. அது நீங்க பாசிட்டிவா பார்க்கலையா? ஒரு முதலமைச்சர் நேரில் போய் பார்க்க சொல்லுவது வந்து ஒரு காமனான ஒரு ஃபார்முலாவை நீங்க சொல்றீங்க. இது எந்த முதலமைச்சர், எந்த நாட்டினுடைய அதிபர், எந்த நாட்டினுடைய பிரதமர் போனாலும் இப்படி எல்லாம் ஆகுமே என்பது உங்களுடைய கேள்வி. நான் சொல்லிக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் பர்டிகுலராக இவர்களோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி இல்லைங்கிறது. ஓகே, ரைட். இவரைத்தான் வராதா என்றால் வரும் தான். எல்லா முதலமைச்சர்களும் பண்ணியிருக்கிறாங்க. இவர் பண்ணுவதற்கு இவருக்கு அதற்கான சரியான ஆளாக இவர் இல்லை. இவர் இவருக்கு இருந்த பொறுப்பு, மிக முக்கியமான பொறுப்பு, உள்நாட்டிலே தொழில்துறை வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக கொண்டு வரப்பட்ட சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை தன்னிடமிருந்து துறந்தவர் அங்கே போய் நான் இருக்கிறேன், என்னுடைய நான் போவதால் மிகப்பெரிய அளவில் ஒரு பொறுப்புணர்வோடு நான் செயல்படுகிறேன் என்று சொல்லுவது முரணான வாதம் இல்லையா என்பதுதான் என்னுடைய முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன்.